டேய் யாரா நீங்க? என்னதுக்குடா கட்டி போட்டு வச்சிருக்கீங்க? விடுங்கடா. ஏய் என்ன சும்மா கத்திக்கிட்டே இருக்க? டேய் நான் யாருன்னு தெரியாம இப்படி பண்றீங்க. என் அம்மாவுக்கு மட்டும் இது தெரிஞ்சது என்ன பண்ணுவாங்க? உன்னை தூக்க சொன்னதே உங்க அம்மா தான்டா. டேய் எங்க அம்மாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என் மேல ஒரு சின்ன கீறல் விழுந்தா கூட அவங்களால தாங்க முடியாது. அப்படிப்பட்டவங்க உங்களை மாதிரி பொறுக்கிங்களை வச்சு இந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்கடா. என்னது பொறுக்கியா? அடிங்க. யார் மேல கை வைக்க போற? ஏய் அண்ணாமலை பையன்டா. ரெண்டு பேரும் இதுல நில்லுப்பா. இந்தாம்மா அவங்க பாதத்தை கழுவி விடு. ஏய் கட்ட அவுத்து விடுங்கடா. ஒரு தம்பி மன்னிச்சிடுங்க. அண்ணாமலை உங்களை கடத்த சொல்லல. நான் தான் அண்ணாமலை மேல இருக்கிற கோவத்துல இப்படி பண்ணிட்டேன். ஏய் அதெல்லாம் எதுக்கு இப்போ? மண்டபத்துக்கு போலாம் வாங்க வாங்க. இல்ல என்னால மண்டபத்துக்கெல்லாம் வர முடியாது. என்ன விடுங்க, நான் வேற ஒரு இடத்துக்கு போகணும். அண்ணாமலை வருண் எங்க? பாத பூஜைக்கு மாப்பிள்ளை தானே முதல்ல வரணும். பொண்ணு வந்திருக்கா? வருண் ரெடி ஆயிட்டு இருக்காத்த, இப்போ வந்துருவான். கல்யாண பொண்ணு அவளே சீவி சிங்காரிச்சு வந்துட்டா. அவன் ஆம்பளை புள்ள, அவனுக்கு என்ன? அவன் தயாராகிறதுக்கு இவ்வளவு நேரம் எடுத்துக்கிறான். சீக்கிரம் வர சொல்லு. இப்போ வந்துருவாத்த. ட்ரெஸ்ஸோட அளவுல ஏதோ பிரச்சனையாயிடுச்சு போல இருக்கு. அத சரி பண்ணி போட்டுட்டு வரதுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். நாம முன்னாடியே அளவு எடுத்து தைச்சது தானே, இப்ப அதுல என்ன பிரச்சனை? எல்லாம் கரெக்டா தான் பார்த்து எடுத்துட்டு வந்தோம். வரும்போது ஏதோ ஆயிருக்கும் போல இருக்கு. வேற ஏற்பாடு பண்ணியாச்சு. இதோ இப்போ வந்துருவான். நான் இன்னும் அம்மா கிட்ட ஒப்படைக்கணும். அதுக்கப்புறம் எங்க வேணாலும் போ. வா தம்பி. யோ என்னால அங்க வர முடியாதுயா. நான் வேற ஒரு பிரச்சனையில இருக்கேன். மரியாதையா என்ன விடு. என்னண்ணா இவன்ட்ட போய் கெஞ்சிட்டு இருக்கீங்க? ஊன்னு சொல்லுங்க. இங்கே அவனை போட்டு வாய மூடுறான். வாய மூடு. யார்கிட்ட என்ன பேசிக்கிட்டு இருக்கு? தம்பி ஏதோ தெரியாம சொல்லிட்டான். வா மண்டபத்துக்கு போலாம். சாரி நான் வரல. யோ அண்ணன் என் பையன் கழுத்துல கத்தி வச்சிருக்காயா. என்ன டயத்துக்கு கூட்டு போலன்னா பெரிய பிரச்சனை ஆயிடும். தயவு செஞ்சு வா. இல்லங்க ஆயா ஏங்க